நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News20D தமிழ் உண்மை செய்திகள். அனைவருக்கும் முதலுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமை வாய்ந்த இந்த சூரியூர் மன்னர் நம்முடைய திராவிட மாநில அரசு சார்பாக கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேடியம் அரங்கத்தில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைப்பதில் உங்களோடு சேர்ந்து திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருமை. முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எங்களுடைய அமைச்சர்கள் சொன்னது போல பொங்கல் தினத்தை அனைவரும் அவங்களுடைய குடும்பத்தோடு உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு கொண்டாடுவாங்க. அப்படி என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய உற்றார் உறவினர்களோடு கொண்டாடுவதற்காக உங்களை தேடி உங்களோடு கொண்டாடுவதற்காக இந்த பொங்கலுக்கு நான் வருகின்றேன். அதுவும் நம்முடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அரங்கத்தை இந்த பொங்கல் நாளில் திறந்து வைக்கின்றோம். சூரியூர்ல ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மண் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு எப்படி மலைக்கோட்டை ஒரு அடையாளமோ, திருச்சிக்கு எப்படி காவிரி ஆறு ஒரு அடையாளமோ, அதே மாதிரி சூரியூர் ஜல்லிக்கட்டும் திருச்சிக்கு ஒரு அடையாளம். இந்த சிறப்பான ஜல்லிக்கட்டு அரங்கத்தை பார்க்கும்போது சூரியூர் மற்றும் சுற்று வட்டார மக்கள் உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதே அளவுக்கு பெருமையும் நானும் இன்றைக்கு அறிகின்றேன். இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஊர் தெருக்கல்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஊர் மந்தையில் நடந்துச்சு, அதன் பிறகு குளக்கரையில் வாடிவாசல் அமைச்சு நடக்கப்பட்டுச்சு. இப்ப படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரியூர் ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்தில் நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. திருச்சி திருவெரும்பூர் பகுதிக்கு உட்பட்ட சூரியூரில் சிறு விளையாட்டு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூரியூரில் 3 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் ஜல்லிக்கட்டு மைதானத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வாடிவாசலில் கோவில் காளைகளை கொடியசைக்க வழியனுப்பினார். நிகழ்வில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, அருண் நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மணப்பாறை தொகுதி அப்துல் சமது, லால்குடி தொகுதி சவுந்தரபாண்டியன், முசிறி தொகுதி காடுவெட்டி தியாகராஜன், துறையூர் தொகுதி ஸ்டாலின் குமார், ஸ்ரீரங்கம் தொகுதி பழனியாண்டி, திருச்சி மாநகர மேயர் அன்பழகன், தமிழ்நாடு ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்ட தலைவர் முனைவர் அதுல்ய மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் அதிகாரிகள், ஜல்லிக்கட்டு வீரர்கள் என பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருச்சி செய்தியாளர் H. பஷீர். முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை வைக்கின்ற வகையில் பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு. எனக்கு என்ன பெருமைனா என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்க வந்து அடிக்கல் நாட்டேன். இந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன். 10 மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வரும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சூரியூர் கிராமம், இந்த மைதானம் என்பதை இங்கே நான் குறிப்பிட வருகின்றேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சூரியூர் பக்கத்து கிராமங்களும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு என்பதை நான் சொல்ல தேவை. இங்க வந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் உங்களுக்கே தெரியும். இங்க பக்கத்தில் தான் நம்முடைய விளையாட்டுத்துறை சார்பாக 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் ஸ்டேடியம் தயாராகி இருக்கு. அதே போல கடந்த ஆட்சியில் பல ஆண்டுகளா முடங்கி கிடந்த ரிங் ரோடு பணிகளை நாம் முடிச்சு காட்டி இருக்கிறோம்.
அதுபோல அமைச்சரான நேரு அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை பார்த்து இன்னைக்கு தமிழ்நாடே புகழ்ந்து பேசிட்டு இருக்கு. இப்படி அமைச்சரான நேரு அவர்களும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் இன்னைக்கு திருச்சியோட வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதுரை அலங்காரங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 2வது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த சூரியூர் பெற்றிருக்கிறது. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.